மலையின் மேலே நம்ம ஏறும்போது எது ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து எது ஹையஸ்ட் பார்த்து அப்படின்றத கண்டுபிடிக்கும். இந்த வழியாகவும் ஏறலாம், இந்த வழியாகவும் ஏறலாம். பட் ஆனால் அந்த வெக்டார் கால்குலஸில் அந்த மலையோட இதுதான் இன்றைக்கி ஏஐயோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக், கிரேடியன்ட் டெசன்ட். இந்த கிரேடியன்ட் டெசன்ட்டு டெரிவேட்டிவ் ஆப்டிமைசேஷன், நான் டெரிவேட்டிவ் ஆப்டிமைசேஷன்னா இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, ஏஐயே கிடையாது. ரைட்டுங்களா? அந்த மலையை அப்படியே கவுத்து போட்டு அதோட மினிமம் பாயிண்ட் இங்கேருந்து இப்படி இறங்கலாம், இப்படி இறங்கலாம், இப்படி இறங்கலாம். பட் ஆனால் அது சூஸ் பண்ணலாம். இதில் நான் ஏஐ மூலிமா ஏறி காமிக்கிறேன். ஏற்கனவே திருப்பூர் மலத்து மேலே நிறைய பேர் நினச்சாங்க நான் ஏறினுட்டேன். நான் ஏறல. இங்கே இருக்கிற மலைகள் அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. இங்கே ஒரு குட்டி மலை இருக்குது, அது தேவை. இப்போ ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் நம்ம பார்க்கும்போது இப்படி இருக்கும். இது ஒரு 15 செகண்டுக்கு பிடிக்கலாம். இதுதான் நல்ல எலிவேட்டட் பாயிண்ட். அங்கேருந்து பார்த்தது கூடாது. சரியா? மலைக்கு மேலே எந்த சைட்லேருந்து ஏறுறோம், எப்படி ஏறுறோன்றதை இப்போ ஏஐ மூலிமா சிமுலேட் பண்ண போகிறேன். இது எப்படி ஏஐ மேத்தமெட்டிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதுன்றது அதுக்கு எல்லா டேட்டாஸுமே இருக்குது. இப்போ இது ரோட்டில் போயிட்டுருக்கும்போது சரிங்களா, இங்கேயும் இப்போ அந்த கருவு காலுக்கடியில் இருக்கிறதுல அந்த அம்புக்குறி மாதிரி இருக்குல்ல, அதில் அந்த ரெட் கலர் வெக்டார் தான் அந்த மலைக்கு மேலே அப்படியே சுற்றி கரெக்டாக கொண்டு போவோம். அதை அனிமேட் பண்ண முடியல ஏஐயில். அது சுற்றி அந்த ரெட் கலர் வெக்டார் அந்த இதோட டேஞ்சென்ஷியலாக அலைன் ஆகி அந்த மவுண்டன் மேலே கூட்டு போவோம். அதே மாதிரி தான் கிரேடியன்ட் டிசென்ட் தலையில் இருக்கும்போது இப்படியே கீழே வரும். இப்போ இந்த கிரேடியன்ட் டிசென்ட்டோட டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ் ஒரு சைடு மட்டும் இப்படி நம்ம பார்க்குறதுக்கும் எல்லா டைரெக்ஷன்லையும் டேஞ்சென்ட்டை காட்டுறோம், தொடுகோடு. அதுதான் டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ், எல்லா சைடு இருக்கிறது. சரியா? இப்போ இப்படி இருக்குன்னா இந்த சைடு எல்லா சைடுமே காட்டும். சரிங்களா? ஆனால் டேஞ்சென்ட் இந்த கருவுக்கு மட்டும்தான். இப்போ இங்கே ஒரு கருவு இருக்குல்ல, இதுக்கு மட்டும்தான் காட்டும். அப்போ இதோடு சேர்ந்து இதோட தொடுகோடு உருவாகும். ஆனால் எல்லா சைடுமே காட்டும், மலையோட எல்லா சைடுமே அந்த தொடுகோடை இப்படியே காட்டும். சரிங்களா? தொடுகோடை காட்டும்போது அது எது ஸ்டீப்பஸ்ட்டாக மேலே போகுதோ கீழே வருதோ அதை பொறுத்து தான் அந்த இது இருக்கும். இதுதான் அது காட்டணும். இதோட ஜியோஜிப்ரா அனிமேஷன் பக்கத்தில் இருக்குது.